மெயினா ஜாதி மென்ஷன் பண்றாங்க, இன்னொன்னு பணம். இது ரெண்டு தான் முக்கியத்துவமா இருக்கு. எங்களுக்கு ஒரு வழி வேணும். ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டுருக்கோம். 2 பேர் சூசைட் அட்டன் பண்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா இப்ப எங்களுக்கு வழியில 10 வருஷமா மக்கள் இயக்கத்துல நம்ம செயல்பட்டு அதுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்கு. இவங்க பேசுறதுக்கு என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ஜாதி அடிப்படை ஒண்ணு காட்டாங்களா? ஜாதி அடிப்படையில எஸ்சிக்கு போட மாட்டாங்க, 2 மட்டும் தான் போடுவோம், 2 பிசிக்கு போடுன்னு வீட்டுல தூங்கி இந்த ஒரு எழுப்பி அவர்கிட்ட போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அவரு என்ன பண்றாரு, அவருக்கு ஃபேவரட் யாரா இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் போஸ்டிங் போட்டு நீங்க ஜாதி எஸ்சி மேல வரக்கூடாது, எஸ்சி நாங்க ஏத்துக்க மாட்டோம், பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்க பவர் கொடுப்போம். அந்த ஒண்ணு இல்ல, அந்த லிஸ்ட் அவர் எழுதிக்கிறாரு, அது எதுவும் பார்க்க சொல்லுங்க. எல்லாமே பிசி எம்பிசி இது மட்டும் தான் இருக்கு. நாங்க இது வரைக்கும் 20 வாட்டி வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், பாத்துருக்கீங்களா? 20 வாட்டி வந்து எங்க தளபதிக்கோசரம் நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியா நாங்க மீடியா. ஏன்னா இதுக்கப்புறம் வழி இல்ல, போஸ்டிங் போட்ட பிறகு யார்ட்டு கேட்க முடியாது. இல்ல இது கொடுத்து தலைமையில சொன்னீங்களா இல்லையா? தலைமையில எல்லாம் பேசிட்டோம் சார். தலைமையில எல்லாமே பேசி தலைமையில பேசிட்டோம். பேசி ஒரு 10 தடவை முறையிட்டோம். தலைமையில ஒரு தடவை 2 தடவை கிடையாது, 10 தடவை தலைமையில மட்டும். எங்க பாருங்க, ஜாதி 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 ஜாதின்னு எஸ்சியை மட்டும் ஒதுக்கி கீழே தள்ளிட்டு எம்பிசி பிசி மேல வரணும். அப்ப நாங்க என்னது இருங்க, நாங்க எங்க இருந்திருப்போம்ல. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ரெஸ்பான்ஸ் கிடையாது. தலைமையில ரெஸ்பான்ஸ் கிடையாது. வர்றது உட்காந்து 3 நாள் ராத்திரி பகல் சாப்பாடு இல்லாம படுத்தணும். எவ்வளவு கஷ்டப்பட்ட ஐயா. இதுக்கப்புறம் உண்மையை சொல்றேன் பாருங்க, ஒன்று எங்களுக்கு என்னன்னு ஒரு இது தெரியணும் இல்லையா? நாங்க என்ன பண்ணுமோ எல்லாரும் நாங்க சூசைட் பண்ணி போக வேண்டியது. இதுதான் எங்களோட கடைசி இது.